Hi guys. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2400 இன்றைக்கி ட்ரேடிங்கில் இன்ட்ராடேயில் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஃபிட்டை விட முக்கியமான விஷயம் இன்றைக்கி நடந்த இந்த ட்ரேடிங் சினாரியோவில் நம்ம ஒவ்வொரு ட்ரேடிங் டேஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால நம்ம அந்த ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம், ஒவ்வொரு மாதிரி ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ட்ரேடிங் சிஸ்டம் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு மாதிரி மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். இப்போது இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக ஒரு சில விஷயங்கள் வந்து பிகினருக்கும் இப்போ ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து நான் சொல்லும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ரேடிங் எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது தெரிஞ்சிடும் நேற்றே வந்து அதிகமாக மூவ் ஆகிருக்கு மார்க்கெட். நேற்றே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1% வந்து மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. நேற்றுடைய ட்ரேடிங்கில் வந்து 9000 சம்திங் ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். அதை வந்து நான் வீடியோவே போட்டிருந்தேன். இதே மாதிரி லைவில் ட்ரேடிங் எடுக்கும்போதே நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவை பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ட்ரேட் எடுக்கும்போது நேற்றே 1 மேலே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆனதுனால 1%க்கு மேலே மூவ் ஆனதுனால ஸோ இன்றைக்கும் அதே கண்டினியூவேஷன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து மெஜாரிட்டி ஆஃப் டைம் கன்சாலிடேஷன் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை வேறு, ஸோ சனி ஞாயிறு 2 நாள் லீவ் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த ஃப்ரைடே டைமில் பார்த்திங்கன்னா புதுசாக ஆப்ஷன்ஸும் புதுசாக க்ரியேட் ஆகும். ஏன்னா நேற்று வந்து எக்ஸ்பிரி டேயில் முடிஞ்சிருக்கும், இன்றைக்கி வந்து புதுசாக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த புதுசாக க்ரியேட் ஆகிற நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் ப்ரீமியமுடைய வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி சாட்டர்டே சண்டே லீவுங்கிறதுனால மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து ஒரு சில ட்ரேடர்ஸ் வந்து ஃப்ரைடே வந்து எடுக்க மாட்டாங்க. பொசிஷன் வந்து மோர் தென் 1 டேக்கு இருக்குங்கிறதுனால எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ட்ரேடு ஆர்டர் போட்டதோடு சரி, அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து எம்ஐஎஸ் அதாவது இன்ட்ராடே ட்ரேடாக நம்ம போட்டதுனால நம்ம வந்து எம்ஐஎஸ் ஆர்டர் போட்டதுனால இன்றைக்கி வந்து ட்ரேடு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டு நான் விட்டாச்சு, மார்க்கெட்டையே நான் பார்க்கல. ஸோ மார்க்கெட் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 5 o'clock தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 2400 ப்ராஃபிட் வந்திருந்தது. அதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா எபோவ் 3000 போச்சு, அதாவது 3500 சம்திங் வந்து ப்ராஃபிட் போச்சு. ஆனால் அந்த இடத்துல நான் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணலை, நான் வந்து எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய முக்கியமான ஒரு பிகினருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா அவங்க வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. ஒரு க்ரீடு ஒரு ஃபியர் வந்து கான்ஸ்டண்ட்டாக செகண்டுக்கு செகண்டு வந்து மார்க்கெட் ரன் ஆகிற மாதிரி அவங்க மைண்டில் ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து என்னுடைய சிஸ்டம் என்ன சொல்லுது, நம்ம வந்து என்ன சிஸ்டம் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அப்சைடு மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய மூவ்மெண்ட்டு சடனாக நம்ம எதிர்பார்க்க முடியாது, பெரிய லெவலில் போகும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம அந்த ட்ரேடை வந்து ஒரு 1 மணி நேரத்துலேயே 2 மணி நேரத்துலேயே முடிச்சிடலான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி ஹோல் டே வந்து நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரேடிங்கில் தெரியணும். இன்றைக்கி நான் ஏன் சரி நீங்கள் விடாமல் நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து வேறு சில ஒர்க் இருக்குது, மற்ற பிஸ்னஸ் நான் பார்க்கணும். அதனால் வந்து என்னுடைய மற்ற கம்பெனிஸ்க்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இதுலேயும் வந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ இதில் வந்து நான் வந்து பண்ணாததுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, ஃபுல் டைம் உட்காராமல் இருக்குது. ஏன்னா இப்படி நம்ம ஒரு சிஸ்டமை முடிவு எடுத்துட்டோம்னாலே அந்த சிஸ்டம் கிட்ட நம்ம விட்டுணுமே தவிர நம்ம நடுவில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எதுக்காக பார்க்கணும்? அப்போ வந்து நம்ம சிஸ்டம் மாற்ற போகிறோமா, நடுவில் ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறோமா? அப்போ மாற்ற போகிறது இல்லைன்னா நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்படி பார்க்கணுன்னு உட்காந்துருந்தபோது தான் நம்ம வந்து என்னாகும், நம்ம மைண்ட் செட் வந்து பல விஷயத்தை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துடும். இது வந்து திருப்பி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ட்ரேடிங்லேயோ இல்லை இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருக்கிறத லாஸ் பண்ணிட்டோம், இல்லை லாஸில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான லாஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரியான சினாரியோக்குள்ளே போவோம். அதனால் என்னென்னா இது வந்து ரொம்ப முக்கியம். எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், எப்போ வந்து மார்க்கெட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும், எப்போ வந்து வாட்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வரும். ஆனால் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் 24 மணி நேரமும் ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கிறதுனால நீங்கள் வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல்னால் என்னென்னா, நான் அதிக நேரம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா அதிக நேரம் நான் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கேன், அதிக நேரம் நான் வந்து மார்க்கெட்டில் இருக்கேன், மார்க்கெட்டை இன்டெரக்டாக நான் ஏதோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, நீங்கள் வந்து அது பார்த்தாலும் சரி நீங்கள் பார்க்கலனாலும் சரி மார்க்கெட் எப்படி போகுமோ அது அப்படி தான் போகும்.
அதுக்காக ஸ்டாப் லாஸ் வைக்காமல் நீங்கள் போயிடக்கூடாது. அது வந்து நான் சொல்கிறேன், சிஸ்டம் என்னவோ அதை ஃபாலோ நீங்கள் என்ன ட்ரேடிங் சிஸ்டம் வச்சுருக்கீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் என்னென்னா இந்த இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோலில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா 24 மணி நேரமும் ஒரு பயத்துலையோ இல்லை ஒரு ஆசையிலையோ நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருப்பீங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், பெரிய லெவலில் நீங்கள் ட்ரேடர் ஆக முடியாது. ஒருவேளை நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, 1 ஹவருக்குள்ளே தான் ட்ரேடிங்னா நீங்கள் அந்த டைம் பார்த்துட்டு இருக்கிறது ஓகே. ஆனால் அதுவும் முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கலாமா வேண்டாமா, இல்லை எடுத்து தான் ஆகணுமாங்கிறதெல்லாம் ப்ரீடிஃபைண்டாக உங்களுடைய சிஸ்டமில் வந்து ப்ரீடிஃபைண்டாக முடிவு பண்ணியிருக்கணும். அது ஏன் எடுக்கணும், எடுத்தால் என்ன ஆகும், இல்லை எடுக்கலைன்னா நம்ம ஏன் எடுக்காமல் இருக்கோம், ஏன் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வராதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ப்ரீடிஃபைண்டாக முடிவு பண்ணியிருக்கணும். அதை வந்து ட்ரேடிங் சிஸ்டமாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, ஸ்ட்ராட்டஜி வேறு ட்ரேடிங் சிஸ்டம் வேறு. ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதே வந்து ட்ரேடிங் சிஸ்டமில் ஒன் ஆஃப் த பார்ட். ஓகேங்களா? ஒரு சில ட்ரேடிங் சிஸ்டமில் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி கூட கம்பைண்டாக இருக்கலாம். இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஃபெயில் ஆனாலோ சக்ஸஸ் ஆனாலோ நம்ம இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஸோ அது பேஸ்டான் நம்மளுடைய பில்டு பண்ண ட்ரேடிங் சிஸ்டமும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத பொறுத்து. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப முக்கியம், எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் நாலேஜ் இருக்குது, ஒரு விஷயத்தில் நான் இது பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு உங்களை பற்றின உங்களுடைய கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ இல்லை நான் இதில் பண்ணிடுவேன், இந்த அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறது, உங்களுடைய கேப்பபிலிட்டியை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து ஒரு நாலேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்ற இடத்த புரிஞ்சுக்கிறதும், மற்றவங்களுடைய கெப்பாசிட்டியோ இல்லை மார்க்கெட்டுடைய லிமிட்டேஷன் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதோ வந்து ஒரு நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கிறது. நீங்கள் என்ன பண்ண முடியும், எது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, எது உங்கள் கண்ட்ரோல் இல்லை, நீங்கள் எப்போ வந்து ஸ்டாப் பண்ணணும், எப்போ கிவ் அப் பண்ணணும், எப்போ நிற்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஓடிட்டே இருக்கிறதுனால மட்டுமே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிட மாட்டீங்க. அந்த நீங்கள் ஒரு ரன்னிங்கில் ஓடுறாரு அப்படின்னாலே அவர் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் தான் ஓடுவார். மீதி நேரம்லாம் அதிக நேரம் ரெஸ்ட் எடுப்பார், அதிக நேரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதனால தான் அவர் அந்த ஒரு ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் டைமில் அதிகமாக ஓடுறதுக்கு காரணமே. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் வேகமாக ஓடுறதுனால தான் வந்து வின்னாரான்னு நினைக்கிறோம். அவர் ஓடாமல் இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணாரோ அதெல்லாம் தான் அந்த ஓடுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டியே கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய லிமிட்டேஷனையும் தெரிஞ்சுக்கிறது தான் வந்து விஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். விஸ்டம்னா என்ன, தமிழில் ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விஸ்டம் அப்படிங்கிறது வந்து நாலேஜையும் தாண்டின ஒரு விஷயம். அது இன்க்ளூடிங் நாலேஜ். எப்படி ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இன்க்ளூடிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கோ, அது மாதிரி விஸ்டம்குள்ளே ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு ப்ராசஸ் தான் வந்து நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நாலேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்குது, ஆனால் விஸ்டம் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு குரங்கு கையில் ஒரு கத்தி கொடுத்த மாதிரி தான். அது வந்து எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்கும், இல்லை தன்னைத்தானே வெட்டிடும். ஸோ இந்த விஸ்டம் இல்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்தாலும், உங்களுக்கு நாலேஜ் இருந்தது அப்படின்னா அரகன்ஸ் தான் வருமே தவிர, ஒரு ஈகோ தான் வருமே தவிர, அது வந்து என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லான லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாவோ லாங் டேர்ம் ஒரு சஸ்டைனபிளான சக்ஸஸோ இல்லை ஒரு சக்ஸஸே வந்து கொடுக்காம கூட போகலாம். ஸோ அதனால் நோவிங் யுவர் லிமிட்டேஷன் இஸ் விஸ்டம். நான் எப்போ நிறுத்தணும், எப்போ எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன். 24 மணி நேரமும் நம்ம ட்ரேடிங் பண்ணணும், இல்லை வந்து எனக்கு வந்து நாலேஜ் இருக்குது, எனக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டேன், அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால மட்டுமே நீங்கள் சக்ஸஸ் ஆகிட முடியாது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொறுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த பேஷண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தளவுக்கு நீங்கள் பேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி நீங்கள் பேஷன்ஸை ஏன் ஃபாலோ பண்ண முடியல, ஏன் நடுவில் நான் ட்ரேடை வந்து கொலாப்ஸ் பண்ணுறேன், ஏன் ஓவர் ட்ரேட் எடுக்கிறேன், ஏன் வந்து இந்த ட்ரேடை வந்து நான் மாற்றுறேன், ரூல்ஸை வந்து நானே எனக்கு தெரியாமே மாற்றிடுறேன் அப்படின்னா, அதுக்கான காரணம் என்னவோ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதையும் உங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். இப்போது நான் பண்ணேன் இல்லையா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டை பார்க்கல, மேபி இன்றைக்கி நான் வந்து 5000 ப்ராஃபிட் எடுத்துக்கலாம், 10,000 ப்ராஃபிட், அது மேட்டர் இல்லை. அடுத்த நாள் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதாவது அடுத்த நாள் உயிர் வாழ்கிறதுக்கு நம்ம சர்வைவ் ஆகணும். அதனால் அந்த சர்வைவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு நாளில் ட்ரேட் பண்ணி ஒரு நாள்லேயே பணக்காரன் ஆயிட முடியாது, ஒரு நாளில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நாள்லேயே பணக்காரன் ஆயிட முடியாது. ஸோ ப்ராப்பர் நாலேஜ் கெயின் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நாளைக்கு உயிரோடு இருக்கணும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு. நம்ம என்டையர் கேபிட்டலை காலி பண்ணிட்டோம்னா நம்ம இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட பொறுமையாக இருக்க முடியலன்னா அது ஏன் வந்து அந்த பொறுமையாக இருக்க முடியல அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த சிஸ்டமில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, நான் வந்து அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தான், அதிக நேரம் அதை வாட்ச் பண்ணுறதுனால தான் அதிக நேரம் நான் பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வாட்ச் பண்ணலைன்னா என்ன ஆகும்? அப்போது நீங்கள் வாட்ச் பண்ணாமல் நான் எப்படிங்க ட்ரேடிங் பண்ணுறதுனா, நீங்கள் அந்த மாதிரியான ட்ரேடிங் சிஸ்டத்தை தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
ஏன்னா உங்களால் வந்து அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கும்போது பொறுமையாக இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து ஒரு வீக்னஸாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒன்று உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து கிடைக்கணும். இது வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து மார்க்கெட்டில் நிறையா ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க, காசெல்லாம் நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அடி விழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஞானம் வரும். ஸோ ஒன்று பயத்தினால வரணும், இல்லைன்னா நம்மளே வந்து முன்னாடியே எல்லா தப்பையும் நம்மளே செஞ்சு நம்மளே வந்து திருத்திக்கிற அளவுக்கு நமக்கு லைஃப் டைம் கிடையாது. அதனால் வந்து அதை புரிஞ்சுக்கிறவங்க முன்னாடியே வந்து என்ன பண்ணணும், நம்ம அரகன்ஸ் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பொறுமையாக இருக்கிறது முக்கியம் அப்படிங்கிறத அந்த சிஸ்டமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, நீங்கள் வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து வெறும் பிஸியாக தான் இருப்பீங்களே தவிர நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் நிறைய பெரிய ட்ரேடர்ஸ் நான் பார்த்துருக்கேன். நான் பர்சனலாக வந்து அவங்க ட்ரேட் பண்ணும்போது நான் பக்கத்தில் இருந்திருக்கேன். அது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில ட்ரேடர்ஸ்லாம் வந்து வீக்லி 1 ட்ரேட் தான் எடுப்பாங்க. ஒரு சில ட்ரேடர்ஸ் வந்து மந்த்லி 1 ட்ரேட் தான் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், எதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோலில் மாட்டிக்கூடாது. நீங்கள் அதிக நேரம் உட்காந்துருக்கீங்க, அதிக நேரம் நான் வந்து மார்க்கெட்டை பார்க்குறேன் அப்படிங்கும்போது இது சர்டன் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ, நீங்கள் வந்து மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறக்கோ, அதிக நேரம் படிக்கிறதுக்கோ, அதிக நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ, அதிக நேரம் நீங்கள் வந்து ஒரு லெசன்ஸை கற்றுக்கிறதுக்கோ, நீங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது நீங்கள் அதிக நேரம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் வருங்கிறது அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? அது ஒருவேளை அந்த ஸ்ட்ராட்டஜியே நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியே அப்படி தான் அப்படிங்கும்போது அது வேறு விஷயம். ஆனாலும் அப்படி நீங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஸோ இந்த 3-4 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னைக்கு நிறுத்தணுங்கிறதும் தெரியணும். அதே மாதிரி உங்களுடைய நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் விஸ்டம் அப்படிங்கிறது இருக்கணும். உங்களுடைய லிமிட்டேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் 24 ஹவர்ஸ் நான் பார்த்துருப்பேன், இல்லை எல்லா நாலேஜ் இருக்குது, நான் வந்து ஒரே நாளில் பெரிய ட்ரேட் பண்ணிடுவேன், நான் வந்து ரொம்ப அதிக நாள் நான் மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த அரகன்ஸ் ஃபார்மேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து பிரச்சனை கூடவே வந்துடும். அதே மாதிரி அந்த பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை இல்லை அப்படின்னா, இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 1-2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த பொறுமை கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அப்படி பார்க்குறதுக்கு டைமும் கிடையாது, இன்னொன்று அந்த பொறுமையும் கிடையாது. அப்படி நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் கொலாப்ஸ் பண்ணிடுவேன்னா எனக்கு வந்து சிஸ்டமாக அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். எனக்கு நான் ஒரு வேளை மேபி அதை பார்த்துட்டே இருந்திருந்தேன் அப்படின்னா 3500 4000 நான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் தொடர்ந்து என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது முதல் விஷயம். அதனால் நான் வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும், ஆனால் எவ்வளோ வரும்னு தெரியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து விட்டுட்டேன். ஆனால் கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும், எவ்வளோ வரும்னு தெரியாது. மேபி 5000 வரலாம், 10000 வரலாம், இல்லைன்னா வெறும் 500 கூட வரலாம். அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அதனால் நான் வந்து ப்ராப்பராக அந்த செட்டப் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே வந்து மார்க்கெட்டில் டார்கெட்டு நமக்கு முடியும் போது வெளியே வந்துடும். இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி சிஸ்டமில் நீங்கள் உங்களுடைய பொறுமையில் இருக்கக்கூடிய அந்த வீக்னஸை வந்து நீங்கள் இந்த சிஸ்டமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நேச்சரை மாற்றுறதுங்கிறது வந்து ஓரளவுக்கு பாசிபிள் தான், ஆனால் அது 100% பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய நேச்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்கு அதிக நேரம் ப்ராஃபிட் வருங்கிறது அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த ஃபுல் டைம் ட்ரேடிங் அப்படிங்கிறாங்க. ஃபுல் டைம் ட்ரேடிங்னா என்னென்னு எனக்கு தெரில. இப்போ நீங்கள் வந்து 10 கோடி வச்சுருந்தாலும் ஃபுல் டைம் ட்ரேடிங் நீங்கள் எப்படி பண்ண முடியும்? ஸோ இது வந்து ஒரு இல்யூஷன். நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் போடுறீங்க, அதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதானே. ஒரு ஆர்டர் போடுறீங்க, அந்த ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். நடுவில் நீங்கள் வாட்ச் பண்ணலாம், வாட்ச் பண்ணாமல் இருக்கலாம், ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கலாம், இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜிக்கில் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் அந்த டைம் லைன் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து ஒரு 4-5 நாள் கழிச்சோ இல்லை 10 நாள் கழிச்சோ நீங்கள் செல் பண்ணிடலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இது எப்படி ஃபுல் டைம் ட்ரேடிங்னா என்ன? ஃபுல் டைம் ட்ரேடிங்னா என்ன? காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஸ்க்ரீன் முன்னாடியே உட்காந்துருக்க முடியுமா? அப்படி கிடையாது. இல்லை, அப்படி ஒரு தேவையும் இல்லை. நீங்கள் 10 கோடி வச்சுருந்தாலும் நீங்கள் அப்படி பண்ண முடியும்? ஏன்னா நான் ஏற்கனவே வச்சு பண்ணியிருக்கிறவங்களும் நான் பார்த்துருக்கேன், அவங்களும் அப்படி உட்கார மாட்டாங்க. அதனால் இந்த ஃபுல் டைம் ட்ரேடிங்கிறது வந்து ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஸோ காலையிலேருந்து மார்க்கெட் முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் நம்ம திங்க் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அப்படி இல்லை. ஃபுல் டைம் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேபி மேஜர் உங்களுடைய வருமானம் வந்து ட்ரேடிங்கில் வரக்கூடியதாக இருக்கலாம். அப்போ கூட நான் என்ன சொல்லுவேன்னா
அதை நம்பி உட்காந்திங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. ஆனால் அதை நம்பாமல் நீங்கள் வேறு பிஸ்னஸோ இல்லை வேறு இதிலையோ சேர்த்து இதையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதில் நீங்கள் நினச்சதை விட அதிகமாக ப்ராஃபிட் எடுப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சைக்கலாஜிக்கல் பார்ட்டு. இது வந்து ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த 4 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்றைக்கி நான் மார்னிங் ஆர்டர் போட்டுட்டு நான் பேசாமல் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னுடைய அடுத்த வேலையில் ஸ்க்ரீன் க்ளோஸ் மீன்ஸ் ட்ரேடிங் ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ இது நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள்.